வணக்கம். மாணிக்க வாசக பெருமான் இயற்றிய திருவெம்பாவை பாடல்கள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து அவர் எழுதிய திருப்பள்ளி எழுச்சியினை இங்கு நாம் காணலாம். சிவனானவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன். அவனது புகழை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் பாடிக்கொண்டே இருக்கலாம். அவனே ஆதியும் அந்தமும் இல்லா இறைவன். தோன்றிய காலத்தை கணிக்க இயலாதவன். மாலும் நான்முகனும் கூட அவனது அடிமுடியினை காணாமல் தவித்தவர்கள். இதுவரை அவனை உருவமாக முழுவதுமாக யாருமே கண்டதில்லை. அவ்வளவு பெரிய வானளாவிய புகழை உடையவன். அந்த இறைவனை நாம் துயில் எழுப்புவோம். அந்த துயில் எழுதல் அப்படிங்கிறது என்னன்னா, உறங்கி விழித்தல் இல்லையா? இறைவன் எங்காவது உறங்குவானா? இல்லை. நம் மனதில் இறைவன் இருக்கிறான். அதனாலேயே அவன் கடவுள் என்று அழைக்கப்படுகிறான். நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் எழுப்புவதாகத்தான் இதன் கருத்து. ஆழ்ந்த கருத்துன்னா அதுதான். மேலோட்டமாக பார்த்தா இறைவனை நாம் எழுப்புவதாக ஒரு பரவலான கருத்து. ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய ஒளிமயமான அந்த இறைவனை நாம் எழுப்பி அவனது திருநாமத்தை பாடி உண்மையான உலகியல் நடைமுறைகள் என்ன, நமது வாழ்வியல் பயணத்தின் நிறைவு என்ன என்பதை நாம் கண்டுணர்வதற்காகவே இந்த திருப்பள்ளி எழுச்சியானது பாடப்படுகிறது. இதை வடமொழியில் சுப்பிரபாதம்னு சொல்லுவாங்க. பார்த்துருப்போம், நம்ம இதெல்லாம் நிறைய கேட்டும் இருப்போம். இப்போ சிவனை எழுப்பக்கூடிய இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலினை நாம் காணலாம். சிவன் எங்கே இருக்கிறான் என்றால், அழகிய செந்தாமரை மலர்கள் நிறைந்த ஊராகிய திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனை இந்த பாடலில் அவர் பாடுகிறார். இறைவா, உன்னுடைய கடலடிகள் மிகச்சிறந்தவை. ஏன்னா அந்த பாதாதி கமலங்களை மட்டுமே நாங்கள் பற்றி உன்னை போற்றி பாடி மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த மகிழ்ச்சி கடலில், பக்தி கடலில் நாங்கள் திளைக்கிறோம். எங்களுக்கு நீ அருள் செய்வாய் ஆண்டவனே என்பதாக இந்த பாடல் அமைகிறது. இந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே, போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற் கிணை துணை மலர் கொண்டு, புலர்ந்தது பூங்கழற் கிணை துணை மலர் கொண்டு, ஏற்றி நின் திருமுகத்து, ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும், எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுதோம், எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுதோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ், சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ், திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே. சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ், திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய், ஏற்றுயர் கொடி உடையாய் எனையுடையாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அருமையான பாடல். இறைவா, நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய். அந்த பூக்கள் நிறைந்த ஊரான திருப்பெருந்துறையிலே. இறைவன் என்றும் உறங்குவதில்லை தானே? ஆனால் நீ அழகாக உறங்கிக் கொண்டிருக்கிறாய். ரிஷபக்கொடியோன்னே, உன்னுடைய கருணை மலர் கண்கள் எங்களை கண்டாலே எங்களுடைய பிறவி பயன் பெறும். இறைவா, நீ எழுந்திரு. உன் கண்களை திறந்து உன் கருணையை, அருளை எங்கள் மேல் பொழிவாயாக என்பது இந்த பாடல். நன்றி. நாளை அடுத்த பாடலில் நாம் பார்க்கலாம்.